ஹாய் ஃப்ரெண்ட்ஸ், எல்லாருக்கும் வணக்கம். இன்றைக்கி என்ன வீடியோ அப்படின்னா 30 நாள் 30 வீடியோ வரோங்க. இன்றைக்கி டே ஃபஸ்ட்லேருந்து ஆரம்பிக்கிறேன். அது ஏன் இன்றைக்கி ஆரம்பிக்கிறேன் அப்படின்னா, இன்றைக்கி ஆடி 3வது வெள்ளிங்க. இன்றைக்கி சிறந்த நாள் அப்படின்னு சொல்லிட்டு இன்றைக்கி இருந்து ஆரம்பிக்கிறேன். நிறைய பேர் சப்ஸ்கிரைபே பண்ணாமல் நிறைய பேர் வீடியோ பார்க்குறீங்க. ப்ளீஸ் சப்ஸ்கிரைப் பண்ணிவிட்டு பாருங்கள். அப்போ தான் நான் போடுற வீடியோ உடனுக்குடனே உங்கள் செல்லுக்கு வந்து சேருங்க. அதனால் சப்ஸ்கிரைப் பண்ணிவிட்டு பாருங்கள் எல்லாருமே. சாதாரண வெள்ளிக்கிழமைனாலே நம்ம மங்களகரமாக வீட்டெல்லாம் க்ளீன் பண்ணி பூஜை பண்ணி மங்களகரமாக இருப்போம். இது ஆடி வெள்ளி வேறுங்க. நம்மளுக்கு யாருன்னா சொல்லணுமாங்க? இன்றைக்கி ஃபுல்லாக வேலை தாங்க. காலையில் எழுந்து பாப்பாவை ரெடி பண்ணி ஸ்கூலுக்கு அனுப்பிட்டு அவளை அனுப்பிச்சிட்டு சாமானமெல்லாம் எடுத்து விளக்கிட்டு அதுக்கப்புறம் கேஸ் எல்லாம் க்ளீன் பண்ணிவிட்டு பாருங்கள், சாமானம் எவ்வளோ சாமானம் இருக்குது. இந்த சாமானத்தெல்லாம் விளக்க முடிக்கிறதுக்குள்ளேயே 1 மணி நேரம் ஆயிடுச்சுங்க. இதெல்லாம் முடிச்சுட்டு அதுக்கப்புறம் துணியெல்லாம் நிறைய துணி இருந்துச்சுங்க. அதை கொஞ்சம் ஊற வைக்கலாம்னு சொல்லிட்டு எல்லாமே ஊற போட்டாங்க. அதுக்குள்ளேயே என் பையன் சென்டரில் வந்து, அம்மா எனக்கு பசிக்குதம்மா, எனக்கு சாப்பாடு கொடுங்க அப்படின்னு கேட்டான். அவனுக்கும் போய் அழகாக சாப்பிட வச்சுட்டு, இருற தம்பி வரேன், இந்த துணியை மட்டும் ஊர் போட்டு வந்துடுறான் அப்படின்னு சொல்லிட்டு அவனை கொஞ்ச நேரம் வெயிட் பண்ண சொல்லிவிட்டு இருக்கிற துணி எல்லாமே ஊற போட்டுட்டு கையை கழுவின்னு எழுந்து போய் பையனை பார்த்தா அவன் முறைக்கிறான் நின்றுன்னு. நான் எப்போ கூப்பிட்டா எப்போ வர நீ அப்படின்னு என்னை நின்று முறைக்கிறான். அதனால சரி வாடிச்சலாம், என் மேலே கோவப்படாத, வாடித்தாங்க, நான் போட்டு ஊட்ட வைக்கிறேன் அப்படின்னு சொல்லிட்டு சாப்பாடு போட்டுன்னு போனாங்க. அங்கே பார்த்தா அவன் போட்டுனுக்கிற பெட்ஷீட் அப்படியே இருந்துச்சு. அதை எடுத்து கீழே போட்டுட்டு அவனை தூக்கி மேலே உட்காரிச்சு சாப்பிட வச்சா சாப்பிடவே மாட்டேனுக்குறான். அதுக்கப்புறம் எங்கள் அப்பா கிட்டே இருந்து ஃபோனை வாங்கி அவனுக்கு ஃபோனை வச்சு கொடுத்துட்டு அதுக்கப்புறம் 2 வயசு சாப்பிட்டாங்க. ஃபோனை பார்த்து நீ ஏன் சாப்பிட்றாங்க? உங்கள் வீட்டில் இந்த மாதிரி தான் என்ன எனக்கு கமெண்ட் பண்ணுங்கள். ஒரு வேலையாக சாப்பிட வச்சிட்டாங்க. சரி நாமளும் அப்படி சாப்பிட்டு துணி துவைக்க போகலான்னு சொல்லிட்டு சாப்பிட்டு துணி துவைக்க வந்துட்டாங்க. துணியை பார்த்தா 3 பக்கெட்டுங்க. பார்த்தாலே தலையெல்லாம் சுற்றுது. ஒரு வழியே இல்லை, துவைச்சிடும் ஆகணும் அப்படின்ட்டு உட்காந்து பொறுமையாக துவைச்சேங்க. 2 மணி நேரம் துவைச்சேங்க. துணி துவைச்சிட்டு ஃபுல்லாக அழைச்சி பக்கெட்டு மேலே வச்சுட்டாங்க. காய் போட குளிச்சுட்டு வந்து காய் போட்டுக்கலாம், டைம் ஆயிடுச்சு அப்படின்னு சொல்லிட்டு பக்கெட்டு மேலே அழைச்சி டைம் ஆயிடுச்சுன்னு சொன்னதே நீங்கள் வேறு எதாவது தான் நினச்சி எங்கன்னா வேலைக்கு போவாங்களா அப்படின்னு நினைக்க போகிறீங்க. அப்படியெல்லாம் ஒன்றும் இல்லைங்க. அந்த அளவுக்கெல்லாம் பெரிய ஆளெல்லாம் இல்லை. நான் வேலைக்கு போகிற அளவுக்கு. பாப்பாவுக்கு ஸ்கூலுக்கு டைம் ஆயிரும். ஸ்கூல்லேருந்து வீட்டுக்கு கூட்டின்னு வரணுங்க. 2 மணிக்கு ஸ்கூல் விட்டுருவாங்க. அதுக்குள்ளே போய் கூட்டின்னு வரணும். அதை தாங்க அப்படி சொன்னேன். நீங்கள் வேறு எதுவும் நினைக்காதீங்க. துணியெல்லாம் பாருங்கள் அழைச்சி பக்கெட் மேலே வைக்கிறதுனால எங்கள் அம்மா திட்டுது, தூக்கி கவுரில் காய போடுறேன்னா என்னாடி பக்கெட் மேலே வைக்கிறேன் அப்படின்னு. அம்மா நான் குளிச்சுட்டு வந்து காய போடுறேம்மா, அது வரைக்கும் தண்ணி வடியட்டும் புளியில், அப்படியே அழிச்சு பக்கெட் மேலே வைக்கிறேன், டைம் வேறு ஆயிடுச்சு அப்படின்னு சொன்னான். சரிடி என்னவோ பண்ணிடி அப்படின்னு சொன்னதுக்கப்புறம் தண்ணியெல்லாம் 2 பக்கெட் மொண்டு வச்சுட்டு துணியை நீட்டாக அழைச்சி பக்கெட் மேலே வச்சுட்டு பாருங்கள் குளிச்சுட்டு வந்து சரி துணியெல்லாம் காய போட்டு போய் பாப்பாவை கூட்டின்னு வந்துடலாம் அப்படின்னு சொல்லிட்டு பாப்பாவை கூட்டின்னு வர்றதுக்குள்ளே துணியெல்லாம் காய போட்டுடலாம். இன்னும் ஒரு 10 நிமிஷம் இருக்குதுங்க. இங்கே பக்கம்தான், வீட்டு பக்கம்தான் ஸ்கூலு. அதனால துணியெல்லாம் காய போட்டு போய் பாப்பாவும் கூட்டின்னு வந்தாங்க. உங்களுக்கு இந்த வீடியோ பிடிச்சிருந்தால் லைக் பண்ணி சப்ஸ்கிரைப் பண்ணுங்கள். மறக்காமல் மறுபடியும் இந்த மாதிரி வீடியோ வேணும்னா கமெண்ட் பண்ணுங்கள். கமெண்ட்டில் சொல்லுங்கள் உங்களுக்கு எந்த மாதிரி வீடியோ வேணும்னு. மறுபடியும் நாளைக்கு சந்திக்கலாம். பாய்.